ஒரு பக்கம் நடனா அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றான், நீ வந்து 30 நாளைக்கு வந்து ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறத நான் உத்தரவிடுறான். ஓகே சாமின்றாரு. நம்ம வூட்டுக்கு விருந்தாளியா வந்தவன நம்ம எல்லையில வச்சு சாவடிக்கிறான். அத கண்டிக்கிற துப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்திய அரசாங்கம் இருக்குது. அமெரிக்கா சொல்வதை கேட்கிறீர்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்வதை கேட்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது வாய்மூடி கிடந்தது பாஜக கூட்டம். இந்திய நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப் கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளை தட்டி கேட்க வக்கில்லாத திராணியற்ற ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்குது. எவ்வளவு வெட்கக்கேடா இருக்குது. நண்பர்களே வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இறையான் மிக்க ஈரான் நாட்டின் மீது யுத்தத்தை தொடுத்திருக்கின்றார்கள். இந்த யுத்தம் இன்று நேற்று தொடங்குதல்ல. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமெரிக்கா ஈரான் மீது ஒரு கொடூரமான ஒரு பொருளாதார தடை விதித்தார்கள். அதன் காரணமாக ஈரான் நாட்டு மக்கள் சொல்லனா துயரத்துக்கு உள்ளானார்கள். அந்த துயரத்திலிருந்து மீள்வதற்காக ஈரான் நாட்டு மக்கள் அவங்க நாட்டிற்குள்ள பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள். இந்த போராட்டத்தை எல்லாம் காரணமா வைத்து தான் வந்து ஒரு அமைதியை உருவாக்குகின்றேன் என்ற பெயரை சொல்லி நேரடியாக அமெரிக்கா இஸ்ரேல் துணையோடு ஈரான் நாட்டில் வந்து குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய அதிபர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அரசு அதிகாரிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏதும் அறியாத பச்சிளம் குழந்தைகள், நூற்றுக்கணக்கான குழந்தைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கொன்று குவித்து கொண்டு வருகின்றார்கள். இந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக உலகமே கிளர்ந்து எழுந்து போராடி கொண்டிருக்கின்றது. இந்திய நாடும் போராடி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்திய நாட்டு பிரதமர், இந்திய நாட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் கொலைவெறி பிடித்த அமெரிக்காவோடும் இஸ்ரேலும் இணைந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய அடுத்த கட்டமாக எங்கே என்று பார்த்தால், இதுவரை வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கினால் 25% வரி போடும் என்று அமெரிக்க அதிபர் சொன்னார். அதை காரணமாக வைத்து இந்திய அரசாங்கம் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் இந்திய நாட்டுக்கு வந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டார்கள். அதன் காரணமாக அந்த வரியை வந்து 18% ட்ரம்ப் குறைத்தார். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஈரான்ல யுத்தம் நடப்பதனால இந்தியாவுக்கு வந்து எண்ணெய் பொருட்கள்லாம் தட்டுப்பாடு இருக்கும். எனவே நீங்க 30 நாள் வந்து ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அனுமதி அளிக்கின்றேன் என்று ட்ரம்ப்னுடைய அதிகாரி வந்து அவர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். எவ்வளவு வெட்கக்கேடா இருக்குது. இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு. 140 கோடி மக்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சுதந்திர நாடு. இந்திய நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவில் இருக்க ஒரு ட்ரம்ப் கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளை தட்டி கேட்க வக்கில்லாத திராணியற்ற ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்குது. அமெரிக்கானா அப்படியே அப்பாட்டக்கரா? அமெரிக்கா என்ன முடிவு எடுக்கிறது? நம்ம நாடு வந்து எங்க எண்ணெய் வாங்கணும், எங்க அரிசி வாங்கணும், எங்க பருப்பு வாங்கணும், எங்க எந்த பொருளை வாங்கணும் சொல்வதற்கு அமெரிக்காவுக்கு என்ன உரிமை இருக்குது? இதை கேட்க வேண்டாமா ஒரு அரசாங்கம்? நாடாளுமன்றத்தில் வந்து எம்பி எல்லாம் கேள்வி கேட்கும் போது எதுவும் பேசாம வாய்மூடி கிடந்தார் மோடி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா சொல்வதை கேட்கிறீர்கள், ஆனால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்வதை கேட்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது வாய்மூடி கிடந்தது பாஜக கூட்டம். இன்றைக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதற்கு அடிப்பணியக்கூடிய ஒரு கேடுகட்ட சூழலுக்கு இந்தியாவை மோடி வந்து கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். அதன் விளைவுதான் நீ 30 நாளைக்கு வந்து ரஷ்யாவில் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க நாடு வந்து உத்தரவிடக்கூடிய ஒரு கேடுகட்ட சூழலுக்கு நம்ம நாடு வந்திருக்கின்றது. இதை இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் கண்டிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் நம்ம 300 ஆண்டு காலம் வந்து சுதந்திர போராட்டம் நடந்த ஒரு மண் இது இந்தியாவில். இதே மாதிரிதான் கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வந்தான். அந்த கம்பெனிக்காரனுக்கு நம்ம நாட்டை அடகு வைத்தார்கள். 300 ஆண்டு காலம் இந்திய மக்கள் வந்து போராடி சுதந்திரம் பெற்றோம். நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு. இறையாண்மை மிக்க ஒரு இந்திய நாட்டை என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை வற்புறுத்தக்கூடிய இடத்துல வந்து அமெரிக்கா இருக்கின்றது. அந்த இடத்துல கொண்டு போய் வந்து மோடி நிறுத்திருக்கின்றார். இன்னொரு கொடுமை என்னவென்று சொன்னால், நம்ம நாட்டில் விசாகப்பட்டினத்துல உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து பல்வேறு கப்பற்படையில வந்து அவங்களுடைய பங்கேற்கக்கூடிய ஒரு சர்வதேச நிகழ்ச்சி நடந்தது. அதில் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஈரானுடைய கடற்படை கப்பல் வந்து நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில ஈரானுடைய கடற்படை கப்பலை வந்து அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து குண்டு வீசி அடிச்சு காலி பண்ணிருக்குது. அந்த கப்பல்ல பயணித்த வந்து 90க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் ஒரு 30-40 பேரை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து காப்பாத்திருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் பேரை தேடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்தியாவினுடைய அழைப்பின் பேரில் இந்தியாவிற்கு வந்த ஈரான் கடற்படை கப்பலை வந்து அமெரிக்கா வந்து இந்திய நாட்டு எல்லையில வைத்து, எல்லைக்கு அருகில் வைத்து அடிச்சு நாசம் செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்தியா ஒரு கண்டன அறிக்கை விடல.
ஒரு பக்கம் நடனா அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றான், நீ வந்து 30 நாளைக்கு வந்து ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறத நான் உத்தரவிடுறான். ஓகே சாமின்றாரு. நம்ம வூட்டுக்கு விருந்தாளியா வந்தவன நம்ம எல்லையில வச்சு சாவடிக்கிறான். அத கண்டிக்கிற துப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்திய அரசாங்கம் இருக்குது. நம்ம நாட்டு மக்கள் வந்து விவசாயம் பண்ண பொருளுக்கு வந்து அவன் வரி விதிக்கிறான். ஓகே சாமின்றாங்க. இப்போ வந்து ஈரான்ல வந்து யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இந்திய நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ராமேஸ்வரத்துல வந்து நான் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. ஏன்னா, அங்கே சென்ற மீனவர்கள் என்ன கதியாச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் நடுவழியில கப்பல் நிக்குது. இப்போ வந்து யுத்தம் நடக்குதுன்னா அங்கங்க கப்பல் நிக்கிறதுனால உணவுப் பொருட்கள் வந்து உரிய முறையில போய் சேராம வந்து அந்த ஒரு பிரச்சனை நடக்குது. ஏற்றுமதி செய்த பொருட்கள்லாம் ஆங்காங்கே கடல்ல நின்னு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதையெல்லாம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து நம்ம நாட்டுடைய மக்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு ஈரான் மீதான யுத்தத்தை வந்து நிறுத்த சொல்லணும். அமெரிக்கா நம்ம மீது போடக்கூடிய வரி விதிப்பை தடுக்கணும். நீ யார்றா எங்க என்ன வாங்க சொல்றது? நீ எப்படிடா உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாட்டின் பிரதமரா மோடி கேள்வி கேட்கணும். நம்ம நாட்டுக்கு வந்து விருந்தினர்களா வந்தவர் வந்து நம்ம எல்லையில வச்சு சாகடிச்சுக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிச்சு பேசியிருக்க வேண்டும். இது எதுவுமே பேசாத ஒரு அயோக்கியத அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் இருக்கிறது. ஏன் மோடி வாய் மூடி இருக்கின்றார்? இந்த நாட்டில் இருக்கிற எந்த கட்சியில இருக்கணும்னா இருக்கு நண்பர்களே, நீங்க பிஜேபி கட்சியில கூட இருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுக்கு வந்து உத்தரவிடுறதுக்கு அவன் யார்? ட்ரம்ப் யார்? அன்னைக்கு வீரபாண்டியன் கட்டபொம்மன் கேட்டார், நம்ம வரி போடும்போது நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கொஞ்சு விளையாட எங்கள் குலப்பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா, மானங்கட்டவனேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் முழங்கிய முழக்கம் எவ்வளவு பெரிய ஒரு முழக்கம் அது. நம்ம நாட்டு தொழில்கள்லாம் நாசமாக்கும் போது தென் தமிழகத்திலிருந்து கப்பல் ஓட்டினாரே வ.உ.சி. சிதம்பரனார், அப்படிப்பட்ட போராளியில் இருந்த மண்ணிலிருந்து நாம கேட்கின்றோம். இந்திய நாட்டை வந்து நாசமாக்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் எடுக்கும்போது ஏன் தட்டி கேட்க திராணியற்று மோடி இருக்கிறார் என்பதை இந்த நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சியிலும் கேள்வி எழுப்ப வேண்டும். ஏன் என்று சொன்னால் நாம் வந்து ஒரு காலனி ஆதிக்கத்திலிருந்து போராடி விடுதலை பெற்ற ஒரு சுதந்திர நாடு. இன்னைக்கு மறு காலனி ஆதிக்கத்தை மேற்கொண்டிருக்கின்றது அமெரிக்க ஏகாதிபத்தியம். இன்னைக்கு முதலாளித்துவ சமூக அமைப்பு சீரழிந்திருக்குது. அமெரிக்க அரசாங்கமே நொடிந்து போய் கிடக்குது. அவன் நெருக்கடியில இருந்து, அமெரிக்கா நெருக்கடியில இருந்து தப்பி வைப்பதற்காக அவன் ஈரான் அடிக்கிறான், வெனிசுலா அதிபர் கடத்திட்டு போயிருக்கிறான். எங்கெல்லாம் எண்ணெய் வளர்க்கோ அந்த நாட்டெல்லாம் போயிட்டு சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். இறையாண்மை மிக்க நாடுகள் மீது வரி போடுகிறார்கள், நிபந்தனை விதிக்கிறார்கள். இது அத்தனையும் ட்ரம்ப் ஏன் செய்யறான்னா, அந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு இன்னைக்கு சீரழிந்திருக்கின்றது. அதன் வெளிப்பாடாக அமெரிக்கா நாடு நாசமாவது அவன் நாட்டை காப்பாற்றுவதற்காக, முதலாளித்துவ கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இந்த யுத்த வெறியன் ட்ரம்ப் செய்திருக்கிற எல்லா வேலைகளுக்கும் இந்தியா வந்து துணை போகலாமா? நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? அந்த நாட்டு மக்கள் கேள்வி கேட்க வேண்டாமா? படித்த மக்கள் கேள்வி கேட்க வேண்டாமா? அனைத்து அரசியல் அமைப்பு கட்சியை சார்ந்தவர்களும் கேள்வி கேட்க வேண்டுமாமா? கேள்வி கேட்காதன் காரணமாக தான் இன்றைக்கு மோடி அவர்கள் அமெரிக்காவின் வால் பிடித்து திரிந்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, ஏன் மோடி கால் பிடிக்கிறார், வால் பிடித்து சொல்கிறார்? முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், எப்ஸ்டீன் ஃபைல் வந்தது. அவன் ஒரு பாலியல் பொறுக்கி, ஒரு சர்வதேச பாலியல் பொறுக்கி. எப்ஸ்டீன் ஃபைல்ல யார் பேர் இருக்குது? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனில் அம்பானி பேர் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பெட்ரோலியத்துறை அமைச்சருடைய பேர் இருக்குது. இவங்க 2 பேரும் அதுல இருக்கிறது. அப்போ அந்த ஃபைல்ல என்னன்னா, இன்னும் சொல்ல போனால் அனில் அம்பானி வந்து நம்ம நாட்டினுடைய பிரதமர் பேரை மறைமுகமாக குறிப்பிட்டு உரையாடல் நகர்த்திருக்கின்றார். பெட்ரோலிய அமைச்சர் வந்து பேசியிருக்கின்றார். சர்வதேச அளவில் ஒரு பாலியல் பொறுக்கி எப்ஸ்டீனுடைய அந்த ஃபைல்ஸ்ல வந்து இந்தியாவோட பல பேர்கள் இருக்கின்றது. அதற்கு பயந்து அந்த ஃபைல்ஸ்ல எங்க நம்மளாம் மாட்டிட்டு இருக்கு என்பதற்காக அமெரிக்கா செய்யக்கூடிய எல்லா விதமான அராஜகத்துக்கும் இந்த அரசாங்கம் துணை போவதை நாம் ஏன் வேடிக்கை பார்க்க வேண்டும்? யாரெல்லாம் தப்பு செஞ்சிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சர்வதேச கிரிமினல் தொடர்பு வைத்தார்களோ அவர்கள்லாம் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தவிர இந்திய நாட்டு மக்கள் தண்டிக்கப்படக்கூடாது, இந்தியா தண்டிக்கப்படக்கூடாது. எனவே இன்றைக்கு போராடி பெற்ற ஒரு சுதந்திர மண்ணிலிருந்து நாம் குரல் எழுப்ப வேண்டும். இறையாண்மை மிக்க ஒரு ஈரான் நாட்டை நீ வந்து கொன்று குவிப்பதை அனுமதிக்க முடியாது. இரண்டாவதாக, நீ அமெரிக்கா வந்து நீ எந்த நாட்டுல நான் என்ன வாங்கணும், எந்த நாட்டுல வாங்கக்கூடாது சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு உரிமை கிடையாது என்பதை நம்முடைய நாடாளுமன்றத்திலிருந்து உரத்து முழங்க வேண்டிய பொறுப்பு நம் அரசாங்கத்தின் பொறுப்பு. அதே போன்று நம்முடைய நாட்டிற்கு விருந்தாளியாக வந்த ஈரான் கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எந்த வித முன்னறிப்பும் இல்லாமல் மறைமுகமாக நம்முடைய எல்லைக்கு அருகாமல் வைத்து அடித்து கொன்று குவித்திருக்கிறாள். இதுவரை இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மை நிகழ்வு வந்து நடந்ததே இல்லை என்று சர்வதேச அளவில் இருக்க ஊடகங்கள்லாம் சுட்டிக்காட்டுகின்றன. இதையெல்லாம் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இந்த வலியுறுத்தி வந்தோம்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள், கல்வி வளாகங்கள் இருந்து இந்திய நாட்டு விடுதலை போரில் கடுகளவு கூட பங்களிப்பு செலுத்தாத RSS
இயக்கத்தின் தலைமையில் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய பாஜக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவளுக்கு நாட்டின் சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த கயவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால், சுதந்திரமிக்க இறையாண்மை மிக்க அரசினுடைய எதிர்பார்ப்பை, அதனுடைய அபிலாஷங்களை, அதனுடைய விருப்பத்தை, அதனுடைய வேட்கையை ஆர்எஸ்எஸ் கூட்டத்தால் புரிந்து கொள்ள முடியாது. காலந்தோறும் ஏகாதிபத்தியத்திற்கும் முதலாளித்துவ கூட்டத்திற்கும் அடிபணிந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்றைக்கு இந்திய நாட்டை சர்வதேச அரங்கில் நம்முடைய நாட்டினுடைய நற்பெயரை தலைகுனிய செய்திருக்கின்றார்கள். இதுவரை இந்தியா கடைபிடித்து வந்த அணிசேரா கொள்கையை இன்னைக்கு முழுவதுமாக சீர்குலைத்து அமெரிக்காவின் காலடியில் மோடி கிடைத்திருக்கின்றார். இத்தகைய கொடும்பாதக செயலுக்கு எதிராக நாட்டு மக்கள் கிளர்ந்தெழ வேண்டும். இது இந்தியாவை பாதுகாப்பதற்கான போராட்டம், மானுடத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள், அரசியல் இயக்கங்களை சாராத நண்பர் உட்பட அனைவரும் குரல் எழுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம்.